இப்போ இந்த மொத்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 டேபிளேஷன் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சிஎல்ஆர், எஸ்எல்ஆர் அந்த மாதிரி வந்து இந்த சிஆர்ஆர், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ, அது போல நபார்டு உருவாக்கப்பட்டது, அது போல வந்து இப்போ இந்த முக்கியமான இந்த பேமெண்ட் பேங்க், அது மாதிரி வந்து ஐசிஐசிஐ உருவாக்கப்பட்டது, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி அந்த முக்கியமான சில டேட்டாஸ் வந்து இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அது அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா படிக்காம அப்படியே அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். நல்லா கிளியரா கவனிச்சுட்டே வந்துருங்க. இது கொஞ்சம் நான் ரொம்ப அந்த ஃபேக்சுவல் டேட்டாவை மட்டும் ஹைலைட் பண்ணி ஃபுல்லா வந்து சொல்லிடுறேன். ஃபேக்சுவல் டேட்டாவை மட்டுமே ஹைலைட் பண்ணி ஃபுல்லா சொல்லிடுறேன். ஸோ அப்போ அதை கவனிச்சுக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போயிட்டு புத்தகத்தை எடுத்து ஒரு முறை நல்லா கிளியரா வாசிச்சு பாருங்க. இன்னும் கூட நல்லா இன்டெப்தா படிங்க. இப்போ அந்த முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டா மட்டும் சொல்றேன். டக்கு டக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. அது விருப்பம் இருந்ததுன்னா ஒரு முறை சொல்லி பார்த்துருங்க. திரும்ப நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது இப்போ வந்து அதை முடிச்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுட்டு திருப்பி நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் வரணும். மிஸ் ஆகாம பதில் வரணும். சரி, கவனம். ஸோ அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் பத்தி படிக்கிறோம். இதுல நேரடியா இங்க போயிடும். என்னது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க், வாட் ஆர் தே? அது எப்படி பிரிக்கிறோம்? முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை, இதர பணிகள், பிரைமரி, செகண்டரி அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பிரிக்கிறோம். அண்ட் இந்த பிரைமரியில இந்த முதன்மை இதுல பாருங்க, அக்செப்டிங் டெபாசிட். டெபாசிட்னா பணத்தை கொண்டு போய் நம்ம வந்து வங்கியில வைக்கிறோம், அதான் டெபாசிட். இதுல 2 டைப், டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட் அப்படின்னு 2 டைப். இந்த டிமாண்ட் டெபாசிட், டைம் டெபாசிட்னா ஒண்ணும் இல்ல, நான் என் பணத்தை கொண்டு போய் வச்சிருவேன், எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்துக்குவேன், எப்ப வேணா வந்து எடுத்துப்பேன். அந்த மாதிரி இருந்தா டிமாண்ட் டெபாசிட். கேட்பு வைப்புகள் அப்படின்னு பேர். எனக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்ப நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா கேட்பு வைப்பு. நான் போய் என் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்றேன், எனக்கு எப்ப வேணா தேவைப்படும், நான் எப்ப வேணா எடுத்துப்பேன். இட் இஸ் கால்ட் டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, என்னோட பணத்தை நான் ஒரு 6 மாசத்துக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பேங்க்ல கொடுத்துறேன். அப்ப அந்த 6 மாசத்துக்கு அந்த பணத்தை வைத்து வங்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த பணத்தை வைத்து வங்கி வேறொருவருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது என்னன்னாலும் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு எடுத்துக்க மாட்டேன், 5 வருஷத்துக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட பணத்தை கொண்டு போய் வங்கிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அதற்கு பேரு டைம் டெபாசிட் பேரு. அண்ட் இட் இஸ் ஆஃப் 2 டைப். அதுல என்னென்ன சொல்றோம்? ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு பேரு. அதுல தமிழ்ல என்ன சொல்றோம்? நிலை வைப்பு மற்றும் தொடர் வைப்பு. நிலை வைப்பு அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒரே செட்டில்மெண்டா பேங்க்ல வச்சுட்டேன்னா அதற்கு பேரு ஃபிக்ஸ்டு டெபாசிட். மாசம் 20,000 30,000 சொல்லி நான் கட்டிக்கிட்டே வரேன், 5 வருஷத்துல நான் 10 லட்சம் ரூபாய் கட்டுறேன், 5 லட்சம் ரூபாய் கட்டுறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து மாதம் கட்டிட்டே வந்தேன்னா அதற்கு பேரு ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு பேரு. அப்போ வங்கிகளோட முதன்மை பணியில மிக முக்கியமான முதன்மை பணி என்ன சொல்றோம்? அக்செப்டிங் டெபாசிட். அந்த வங்கிகள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வைப்பு தொகைகளை பெற்றுக்கணும். அதுல எப்ப வேணா நான் பணத்தை கேட்பேன்னு சொல்லி ஒரு நுகர்வோர், ஒரு குடிமகன் வந்து ஒரு பேங்க்ல பணத்தை கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவர் எப்ப வேணா நான் அந்த பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சோ இட் இஸ் கால்ட் டிமாண்ட் டெபாசிட். அது பயன்படுத்த முடியாது. அதன் பிறகு டைம் டெபாசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப டைம் டெபாசிட் அப்படின்னா என்ன சொல்றோம்? இந்த பணத்தை நீங்க வச்சிருங்க, 5 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். அப்ப அந்த பணத்தை வங்கி என்ன பண்ணலாம்னா